பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆம், லூக்கா 1:45 விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் ஏராளமானோர் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை அவர் நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே, ஆதி நாட்களிலே இருந்த மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப அதிகமாய் பிடிக்கும் என்பதை காட்டிலும் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்ன வார்த்தை என்று சொன்னால், அவருக்கு சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இந்த ஒரு வேத வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ரட்சிப்பு யூத ஜனத்திற்கு மாத்திரமே. ஆனால் அவர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் புறஜாதியாகிய நமக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை தூண்டுகிறதாயும், விசுவாச கண்களினாலே அவரை காண்கிறதாயும் இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், தோமா கிறிஸ்துவை பார்த்து அவரை விசுவாசிக்கிறான், ஆனால் கிறிஸ்துவோ காணாதவர்களும் என்னை விசுவாசிக்கிறார்கள் என்று அங்கே பிரதிபலிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை கண்டதும் இல்லை, அவரை தரிசித்ததும் இல்லை, அவருடைய நாட்களில் நாம் இருந்ததும் இல்லை. ஆனால் அவரை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறதுனாலே தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கைகளையும் அதிகமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றை காணாமல் அது என் தேவனுடைய நாமத்தினாலே அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று எண்ணுகிற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்ததான அநேகர் ஆதி நாட்களிலே இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு அல்லது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் நாம் எவைகளையும் கற்றுக்கொள்ளாமல் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினாலே அவர் இந்த நாட்களிலே ஆவியானுடைய ஒத்தாசையை தேவன் நமக்கு அருளி, ஆவியானுடைய வழி நடத்துதலை தேவன் நமக்கு அதிகமாய் தந்து, ஊழியத்தையும் ஊழியத்தின் காரியங்களையும் சபைகளையும் சபைகளின் ஜனங்களையும் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் குறித்ததான எல்லா விதமான காரியங்களையும் மறைபொருளையும் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் யோவான் 4ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் விசுவாசத்தை நாம் பூரணமாய் வைத்திருக்கிற பொழுது,
சில காரியங்கள் தாமதமாகிறது என்று சொன்னால், சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இங்கே ஆண்டவர் சில வசனங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி, இந்த நாளிலே என் தேவன் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புத அடையாளங்களை அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் விசுவாசமானது ஒரு நாளும் சோதிக்கப்படாதபடிக்கு தேவன் பேரிலே இன்னும் அதிகமாய் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். தோமாவை பார்த்து சொன்னதினாலே அங்கே நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவன் அந்த இடத்துல பதிவிடுகிறார். இந்த நாளிலே நாம் தேவனை காணவில்லை, ஆனால் தேவன் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், எனக்குள்ள காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே நிலைநிறுத்துவாராக. விசுவாசத்திலே நாம் வளருவோம். விசுவாசத்தினாலே யாவையும் பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். God bless you.